வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக திடீர்னு தங்கத்தோட விலையானது ஒரு கடுமையான சரிவில் காணப்படுது. வெள்ளியோட விலையும் இதற்கு சற்றும் சலிக்காமல் சரிவை தந்திருக்கவில்லை. இது ரெண்டுமே மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவு சூப்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 255 காணப்பட்டது. 5 ரூபாய் விலை சேர்ந்து 250 ரூபாயாக இருக்குது. 8 கிராம் 2040 காணப்பட்டது. 40 ரூபாய் விலை சேர்ந்து 2000 ரூபாயாக காணப்படவில்லை. கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரே நாளில் 5000 அப்படிங்கிற சூப்பர் கடும் வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இதே வேலை நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிராம் 15,589 காணப்பட்டது. 92 ரூபாய் சரிவோட 15,497 ரூபாவாக இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,24,712 ரூபாவாக காணப்பட்டது. 736 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து வீழ்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 736 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 1,23,976 காணப்படுது. இது மேற்கொண்டு 1,26,000 குறைந்தபட்சமாக 1,19,000 20,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே வேலை 22 தங்கம் 1 கிராம் 14,290 நம்மளுக்கு 85 ரூபாய் சரிவோட காணப்பட்டது. நம்மளுக்கு 14,205 ரூபாயாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,14,320 காணப்பட்டது. 680 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 1,13,976 ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தையானது நமக்கு 76,889 புள்ளிகள் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இப்படி சரிவில் காணப்பட்டாலும் மேற்கொண்டு ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏற்றத்திற்கான வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டர்னல் பங்குகள் தரது மட்டும் இல்லாமல் எட்டர்னல் பங்குகளோடு சேர்த்து HCL டெக் அந்த பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை பெற்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோடக் மகேந்திரா பங்குகளும் சிறப்பான ஏற்றத்தோடு காணப்படுற வேலையில் இதோட பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பங்குகள் மற்றும் சன் ஃபார்மா பங்குகள் இது மாதிரி 4-5 பங்குகள் ஏற்றத்தில் காணப்படுறது. ஒட்டு மொத்தமாக இந்திய பங்குச்சந்தையோட ஏற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்க வேலை. இந்தியாவில் முக்கியமான பங்குகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ICICI வங்கியோட பங்குகள், HDFC வங்கிகளோட பங்குகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா SBI மற்றும் ரிலையன்ஸ் பங்குகள் சரிவில் காணப்படுது. இதனால தான் இந்திய பங்குச்சந்தையானது கடந்த ஒரு சில நாட்களாக நம்மளுக்கு 78,000 புள்ளிகளை தொட்டது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 76,000 புள்ளிகளில் காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்குகள் சரிவு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பங்குச்சந்தையில் அதிகமான முதலீடுகளானது வரும் பொழுது என்னாங்கன்னா இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த வாரத்தில் நமக்கு உருவாக்கி தரப்போகுது.